வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த பீன்ஸ் ஃப்ரை எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணணும், காய்கள் நிறைய சாப்பிடணும் அப்படின்னா, இந்த மாதிரி பீன்ஸ நம்ம சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அந்த பீன்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பீன்ஸ எடுத்துக்கிருவோம். எடுத்துட்டு இந்த கடைசியா இருக்கு இல்லையா, அந்த எண்டை கட் பண்ணி கீழே போட்டுடலாம். இதை கொஞ்சம் லென்த்தா கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதா கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா நீளமா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா 3 கூட கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா பீன்ஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிருவோம். நிறைய இதுக்கு எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். 2, 3 பூண்டை சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த எண்ணெயோட சேர்த்துக்கிருவோம். இதை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீன்ஸ் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கிருவோம். இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெயில வதக்கி விட்டுக்கிருவோம். ஹைல வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிருவோம். இது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. அப்பப்ப இதை நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். மூடி வேணும்னாலும் மூடி போட்டுருங்க. ரொம்ப ஹைல வச்சீங்கன்னா பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்பப்ப இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பீன்ஸ் நல்லா வெந்துரும். இந்த பீன்ஸ் பாதி வெந்ததுக்கு அப்புறமா இது கூட உப்பு சேர்த்துக்கிடுவோம். நீங்க ஆரம்பத்திலே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. பாதி வெந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்த்தா போதும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அப்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இது காரத்துக்கு மிளகாய் தூள் நம்ம எதுவுமே சேர்க்கல, மிளகாயும் சேர்க்கல. இதுக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இதெல்லாம் இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு இறக்கிடணும். அவ்வளவுதான். நீங்க குக் பண்ணும்போதே இதை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதை லைட்டா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரை பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான பீன்ஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.